தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அரசியலில் செல்ல காசுகள் எல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளன. அரசியல் எதிர்காலம் இழந்தவர்கள், அரசியல் எதிர்காலம் இல்லாதவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அரசியல் எதிர்காலம் இருக்கும், ஆதாயம் இருக்கும் என்று கருதி அங்கே போய் சேர்கிறார்கள். உதாரணத்துக்கு செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒரு மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். ஆம், நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், நாம் தமிழர் கட்சியின் மூத்த தலைவராக இருந்தவர் ஜெகதீச பாண்டியன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பொழுதே தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி பேசி வந்தார். செந்தமிழன் சீமான் அவர்களை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து வந்தார். ஆனால் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினார். சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தனக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்று நச்சரித்து வந்தார். அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்து கொண்டே செந்தமிழன் சீமானை எவ்வளவு தூரம் தரக்குறைவாக விமர்சிக்கணுமோ அவ்வளவு தூரம் விமர்சித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இன்று காலை முகநூலில் ஒரு பதிவு ஒன்றை பதிவு செய்துள்ளார். என்னவென்றால், நாம் தமிழர் கட்சியை நட்பு சக்தியாகவே தவாக பார்க்கிறது, அவரை நண்பராகவே பார்க்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்து கொண்டு செந்தமிழன் சீமான் அவர்களை அவதூறாக பேசுவது சரியாக இருக்காது என்று பலமுறை தான் எடுத்து கூறியதாகவும், ஆனால் அதற்கு அவர் உடன்படவில்லை என்றும் கூறியுள்ளார். ஆகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து வெளியேறி தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக ஜெகதீச பாண்டியன் தெரிவித்ததாகவும், அதன்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து அவரை இன்று முதல் விடுவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் ஜெகதீச பாண்டியனை விமர்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒரு மூத்த தலைவரான ஜெகதீச பாண்டியன், அதாவது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாகத்தான் அந்த கட்சியில் சேர்ந்தார். தான் ஒரு மூத்த தலைவர் என்று கூறிக்கொண்டு வந்தார். பொதுச் செயலாளராக போவதாக தெரிவித்து வந்தார். அவர் தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். அங்கேயும் போய் சீமானை விமர்சிக்கிறாரா, திமுகவை விமர்சிக்கிறாரா, பாஜகவை விமர்சிக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.